ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சில பாடல்களை நம்ம பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆங்காங்கே இணைந்திருக்கிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் கர்த்தரை பாடி ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆமென், தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் சமீபமாய் இருக்கிறார். ஒருவேளை ஆராதனை நடத்துகிற நாங்கள் தூரமாக இருந்தாலும் ஆமென், ஆராதிக்கிற தேவன் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறொரு பெரிய ஜாதி எது என்று மோசே சொல்லுகிறார். ஆமென். தேவன் நம்மோடு இருக்கிறது தான் நம்மை விசேஷமாக்குகிறது. அதனால தான் மோசே செபித்தார், சொன்னார், ஆண்டவரே, நாங்கள் எதனால் விசேஷித்தவர்கள்? ஆமென், நீர் எங்களோடு இருக்கிறதுனால அல்ல. எத்தனை பேர் இந்த ஆமென் மாலை நேரம் விசுவாசிக்கிறீங்க வாலிப பிள்ளைங்க? ஆமென், நான் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் என் ஆண்டவர் எனக்கு சமீபமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு சமீபமாக இருக்கிறார். தேவனுக்கு நன்றி சொல்லுகிறதற்கு ஆமென் ஏராளமான காரணங்கள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, கர்த்தர் செய்த நன்மைகள், செய்து வருகிற காரியங்கள், அவன் இவைகளெல்லாம் நினைச்சு கர்த்தரை துதிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமானால் அதை முழுவதுமாய் தேவனுக்கு ஆமென் பயன்படுத்தி கொள்ளுகிறது. ஆமென், அவர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். ஆகவே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாதன் இயேசுவை பாடுவேன், நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். அவன் உற்சாகமாக கரங்களை என்னோடு கூட சேர்ந்து தட்டி நீ பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மையா சொல்லுகிறேன். இயேசு என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். சொல்லுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? சொல்லுங்க உணர்ந்து. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க? என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை அவர் கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். சேர்ந்து சொல்லலாமா? என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர்,
சொல்லுங்க. என் போக்கிலும் எந்த வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்த வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்கினதே. சொல்லுங்க. என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்கினதே. இயேசு நல் சொல்றீங்களா என்னோட சேர்ந்து? என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு நாமே. என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த மாலை நேரம், என் கரத்தை அவர் பிடித்த நாளிலிருந்து அவர் என்னை கைவிடவே இல்லை. ஆமாம், என் கரத்தை கர்த்தர் பிடித்த நாளிலிருந்து என்னை கைவிடலை. அதனால தான் பைபிள் ஆசான் சொல்கிறான், பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை அன்றி எனக்கு வேறொரு விருப்பம் இல்லை. அதனால தான் நம்ம பாடணும், ஆமென். கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை அவர் கைவிடலை, அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. ஆமென். கர்த்தர் ஒரு மனுஷனுடைய கரத்தை பிடிச்சதுனால தான் ஆமென் இதுவரைக்கும் இந்த பூமியில நம்ம கால்கள் சறுக்காம நடக்கிறோம். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றேன், என் கால் சற்றே சறுக்கின போது கர்த்தாவே உம்முடைய கிருபை தாங்குச்சு. என் வாழ்க்கையில் எங்கேயோ நான் சறுக்கி விழ வேண்டிய எத்தனையோ சூழ்நிலைகள் எனக்கு இருந்துச்சு. என் வாலிபத்தில் நான் சறுக்கி விழுகிறதற்கு அவன் ஏராளமான சந்தர்ப்பங்களை பிசாசு எனக்கு முன்னாடி வச்சான். ஆனால் எத்தனை பேர் சொல்றீங்க, என் கரத்தை அவர் பிடித்ததுனால என்னை வலுவாதபடி நடத்தினார்னு சொல்றவங்க? அவன் அந்த 4 வரியை சேர்ந்து என்னோட கூட சேர்ந்து சொல்லுவோமா? என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. சொல்லுங்க. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. நம்ம கடந்து வந்த பாதை அவ்வளவு எளிதான பாதை இல்லை. நீங்க உங்க பாதையை திரும்பி பாருங்க. உங்க குடும்ப சூழ்நிலை, ஆமென், கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறதற்கு முன்பாக உங்களுடைய நிலைகள், சூழ்நிலைகள், கர்த்தர் இன்றைக்கு நம்மை ரட்சித்து நிறுத்தி இருக்கிற ஸ்தானம் ரொம்ப மேன்மையானது, மகிமையானதுன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். தாவீது அதை சரியா சொல்றார். நான் இருந்தது உளையான சேறு, ஆழமான குழி. ஆனா கர்த்தர் என்னை இன்னைக்கு நிறுத்தி இருக்கிறது கன்மலையின் மேல் நிறுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமா, கர்த்தர் என்னை நிறுத்தி இருக்கிற இடம் இன்னைக்கு கன்மலை. ஆனா நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவைகள். நான் கடந்து வந்த பாதைகள் ஆமென் பாடுகள் நிறைந்தவைகள். ஆமா, என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை
மறப்பேன். அப்படி எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆமே அவர் என்னை நடத்தி வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கும்போது, நடத்தி வந்த சூழ்நிலைகளை திரும்பி பார்க்கும்போது, ஆமே என் இருதயம் கர்த்தரை துதிக்கிறது அல்லாம, மகிமைப்படுத்துகிறது அல்லாம வேற எண்ணத்தை செலுத்த முடியும். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல நான் எண்ணத்தை செலுத்துவேன். சொல்லுங்க, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தையே தொழுது கொள்ளுவேன். ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவது பாட்டு, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமா, எல்லாரும் சேர்ந்து இன்னொரு பாடலை நம்ம பாட போகிறோம். கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கு அது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? நம்ம வாலிபத்தில் கர்த்தரை துதிக்கிறத கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு வாலிப பிள்ளை, கர்த்தர் தான் என்னை நடத்தி வந்திருக்கிறார், கர்த்தர் தான் என்னை உயர்த்தி இருக்கிறார், கர்த்தர் தான் என் கரத்தை பிடிச்சிருக்கிறார், என் வாழ்க்கைக்கு ஆதாரம் கர்த்தர் தான், என் வாழ்க்கைக்கு நம்பிக்கை அவர் தான், நான் இன்னைக்கு நிற்கிறது அவரால் தான். என் கண்களை கண்ணீருக்கு விளக்கினது அவர் தான், என் கால்களை இடறுதலுக்கு விளக்கினது அவர் தான், என் ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவித்தது அவர் தான்னு சொன்னா அதில் கர்த்தர் இன்னைக்கு மிகுந்த சந்தோஷப்படுவார். என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கு அது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா ஜீசஸ். எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. சொல்லுங்க ஆமென். கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? சேர்ந்து சொல்லுங்க வாலிப பிள்ளைங்க. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி சொல்லுங்காமே. ஏற்ற வேளையிலும் கிருபை என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். சொல்லுங்க, இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தி நீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் நடத்தி நீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஆமே. கைகளை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி சொன்னாலும், கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஆமே. என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். தனிமையிலே நான் எத்தனை பேர் இதை சாட்சியா அந்த ஆமென் ராத்திரி நேர கர்த்தரை பாடும்போது சொல்ல முடியும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து
என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளிலெல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் ஓ ரக்கபலரே கோடி கோடி நன்றி சொன்னா. சொல்லுங்க சொல்லுங்க ஆமே. உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே, உம்மை பாடுவே. அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவே. சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே, ஆமே. அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். புழுதியில் இருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை நீர் உயர்த்தினீரையா. புழுதியில் இருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை நீர் உயர்த்தினீரையா. கோடி ஓ ரகபல ரஹஷென்டரே, ஆமென். உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி. தேங்க் யூ ஜீசஸ். என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்தவரே. சொல்லுங்கப்பா. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவரே. எண்ணி முடியா ஆமே. கர்த்தரை நோக்கி சொல்லுங்கப்பா. பவரே நீ முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்தவரே. கோடி 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 நன்றி சொன்னாலும் ஆமே. தாவீது சொன்னது மாதிரி சொல்லுங்க அப்பா. என்னை இதுவரைக்கு கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்துற ஆண்டவரே ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஆமே. உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஈடா. என் கூட கைகளை தட்டி சொல்லுங்க. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் அப்பா. இத சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஆண்டவரே. என் கையை பிடிச்சு என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்த நீங்க தான். சொல்லுங்க வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க. நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், எங்க போதும். சொல்லுங்க. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா.
இயேசுவே. சொல்றீங்களா? ஆமென். நேசரே, துணையாளரே, இயேசுவே நிஜமானனே, நேசரே. ஆமென். இயேசுவே என் நிஜமானனே, நேசரே, துணையாளரே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும் அப்பா. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல. சொல்லுங்க இந்த ராத்திரி நேரம், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. கர்த்தாவே, எங்கள் அறிக்கையை பாருங்க, எங்கள் அர்ப்பணிப்பை பாருங்க ஆண்டவரே. இந்த ராத்திரி நேரம் அப்பா, நீங்க போதும்னு சொல்லி நாங்க எங்களை அர்ப்பணிச்சு உயர்த்துகிறோம். சொல்லுங்க, போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க ஆமென். நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும் அப்பா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிறவங்கள கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்தார். உலகத்திலே நம்பிக்கை இல்லாம தேவனற்றவர்களாய் அந்தகாரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். வேதம் சொல்லுகிறது, ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தார். இன்னைக்கு கர்த்தர் எனக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நான் இருக்கிற இடத்துல, இருக்கிற குடும்பங்களில், என் சபையில், ஆமாம் நான் இருக்கிற பட்டணத்தில், தேசத்தில் என்னை வச்சிருக்கிறார்னா என்னை கொண்டு தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? எத்தனையோ தீமை, எத்தனையோ ஆபத்து, ஆமென், மரணம் கண்ணு முன்னாடி வந்து போச்சு. என் வாலிபத்தின் பாதையில் நான் என்னைக்கோ சரிக்கு விழ வேண்டியவன், என்னைக்கோ நான் அழிந்து போக வேண்டியவன். எத்தனை வாலிப பிள்ளைங்க இந்த ராத்திரி நேரம் சொல்ல முடியும், என்னை கர்த்தர் ஜீவன் கொடுத்து பாதுகாத்தார், அழிவின் விளிம்பில் இருந்த என்னை பாதுகாத்தார். ஆமென். மரணம் சமீபமாக இருந்தது. அதனால தான் பவுல் ஒரு முறை பைபிளில் சொன்னார், பிழைப்போங்கிற நம்பிக்கையெல்லாம் அற்று போயிடுச்சு, மரணம் வரும் என்று நாங்கள் நிச்சயித்திருந்தோம். ஆனா கர்த்தர் காப்பாற்றுகிறார்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த ராத்திரி நேரம் நான் சொல்றேன், நீங்க தேவனுக்காய் வைராக்கியமாய் எழும்புகிறதற்கு தான் கர்த்தர் இந்த கடைசி காலங்களில் உங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். நீங்க பைபிளில் 2 தீமோத்தேயை படிச்சீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் வாலிப ஊழியம் செய்த தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. ஆனால் அதே வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே நாவியை ஊற்றுவேன். கொடிய காலம்தான். ஆனால் இந்த காலத்தில் கர்த்தர் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு தலைமுறையை, ஆமீன், ஒரு சேனையை கர்த்தர் எழுப்புகிறதுக்கு தான் நம்மளெல்லாம் கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து நம்ம எல்லாம் கரங்களை தட்டி, ஆமீன், தேவ சேனை ஒன்று எழும்புகிறது, ஆமீன், தேவ சேவைக்கென்று கிளம்புகிறது. நல்ல கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் பாடி, ஆமீன், தேவனுடைய பராக்கிரம நாட்கள் இதுவே, அவருடைய யவ்வன ஜனம், ஆமீன், வெளிப்பட்டு வரும்படியாய் கர்த்தர் ஒரு பரிசுத்த ஆவியின் எழுப்புதலை, நிறைவை, ஆமீன், கூடியிருக்கிற நம்மேல் ஊற்றும்படி எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே உம்பராக்கிரம நாட்கள் இதுவே, யவ்வன ஜனம் வெளிப்படுதே உம்பராக்கிரம நாட்கள் இதுவே, யவ்வன ஜனம் வெளிப்படுதே, தேவ சேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே, தேவ சேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று டெம்போ வால்யூம் உம்பராக்கிரம நாட்கள் இதுவே, யவ்வன ஜனம்
வெளிப்படுதே பராக்கிரம நாட்கள் இதுவே யவன ஜனம் வெளிப்படுதே தேவ சேனை ஒன்று எழும்புகிறதே உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே தேவ சேனை ஒன்று எழும்புகிறதே உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே சிலுவை நாதரின் ரத்தம் வீணாகிவிடக் கூடாதே சிந்தின பரிசுத்த ரத்தம் போதுமே வீட்டிடவே சிலுவை நாதரின் ரத்தம் சொல்லுங்க வீணாகிவிடக் கூடாதே சிந்தின பரிசுத்த ரத்தம் போதுமே வீட்டிடவே சிதறி நிற்கும் மாந்தரையும் வீட்டிடவே இணைத்திடவே சேனையா எழும்ப போதிடுமே தேவ சேனை ஒன்று எழும்புகிறதே நீங்க இருக்கிற இடங்களை கண்களை மூடி கர்த்தாவே என்ன ஒரு சேனையா எழுப்புங்கன்னு கேட்கணும். ஆமென். இந்த கடைசி நாட்கள்ல ஒரு யவன ஜனமாய் ஆண்டவரே ஒரு சந்ததி எழும்பும் போது அதுல என்ன எழுப்புங்கன்னு சொல்ல நாமே எழும்புகிறதே தேவ சேனை ஒன்று எழும்புகிறதே சேவைக்கென்று ஆமென். தேறினவர் உயர்த்தி கொண்டார் தன்னையே கல்லாமை நீக்கிடவே கரிசனையும் இல்லையே கற்று தேறினவர் உயர்த்தி கொண்டார் தன்னையே கல்லாமை நீ நான் எழும்புறேன்னு சொல்லுங்க அப்பா. ஆமே கர்த்தரின் கவலையாம் சங்காரமும் அறியாமலும் புரியாமலும் காட்டிலும் நாட்டிலும் தடுத்திடுதே தேவ சேனை ஒன்று எழும்புகிறதே தேவ சேனை ஒன்று எழும்புகிறதே உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே குழந்தை என்றும் பாராமல் திணித்தாரே ஆபத்திலே பிஞ்சு என்றும் பாராமல் தீட்டாக்கி இதுதான் கடைசி நாட்களின் சூழ்நிலப்பா. குழந்தை என்றும் ஆமென் பிஞ்சு என்றும் பாராமல் தீட்டாக்கினார் கூட்டாக குழம்பி நிற்கும் சமூகத்தையும் தூக்கிடவே விடுவிக்கவே முழங்காலில் நிற்க பலந்தாருமே தேவ சேனை ஒன்று எழும்புகிற உடரவலரே ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க தேவ சேனை ஒன்று எழும்புகிறதே உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே உம்பராக்கிரம நாட்கள் இதுவே உம்பராக்கிரம நாட்கள் இதுவே யவன ஜனம் வெளிப்படுதே தேவ சேனை ஒன்று அப்பாவே தேவ சேனை ஒன்று எழும்புகிறதே கிளம்புகிறதே ரட்சிக்கப்பட்டவர்கள் இரக்கம் கொண்டோர் இல்லையே இதோ தருகிறேன் என்னையும் என்னுடையவைகளையும் சொல்றீங்களா? ரட்சிக்கப்பட்டவர்கள் இரக்கம் கொண்டோர் இல்லையே இதோ தருகிறேன் என்னையும் என்னுடையவைகளையும் இழக்கவும் நொறுக்கவும் ஆயத்தமென்றே முழங்கிடுவேன் கூட்டமாக இன்றே தீவிரம் காட்டினாரே தேவ சேனை ஒன்று எழும்புகிறதே. இருக்கிற இடங்கள்ல கேளுங்களை நிரப்புங்கப்பா. ஒரு ஆவியின் நிறைவு இந்த கடைசி நாட்கள் அப்பா இங்க சேவைக்கென்று கிளம்புகிறதே உம்பராக்கிரம நாட்கள் இதுவே
யவன ஜனம் வெளிப்படுதே. ஆமெனும் யவன ஜனம் வெளிப்படுதே. தேவ சேனை ஒன்று பரிசுத்தாவின் நிறைவோடு கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து 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 உயர எழும்புகிற ஒரு புதிய தலைமுறைய சந்ததியை யவன ஜனத்தை கர்த்தர் எழுப்பட்டும் சொல்லுங்கப்பா. ஆமென். தேவ சேவைக்கென்று கிளம்புகிறதே, தேவ சேனை ஒன்று எழும்புகிறதே. ஆமென். தேவ சேனை ஒன்று எழும்புகிறதே. சொல்லுங்க. இதுவரை ஆண்டவரே அப்பா எங்களை ஆண்டவரை ஒரு கூட்டமாய் பார்த்தவர்கள் இனி ஆண்டவர் எங்களை ஒரு சேனையா பார்க்கட்டும். இந்த தேசத்துல ஒரு சேனையா எழுப்புங்க. அன்றைக்கு அப்போஸ்தலர் நடபடிகளின் நாட்களிலே ஆமென் வாலிபர்கள் எழும்பின போது, ஆமென் ஊழியர்கள் எழும்பின போது, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டதை போல கர்த்தாவே இந்த கடைசி நாட்களிலே ஆமென் கொடிய காலங்களிலே ஒரு பரிசுத்தாவியின் நிறைவு ஆமென் எங்க மேல அளவில்லாமல் ஊற்றப்படட்டும்னு சொல்றவங்க இருக்கிற இடங்களில் நல்ல கைகளை தட்டி ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஜெபிக்க முடிஞ்சா, ஆராதிக்க முடிஞ்சா, துதிக்க முடிஞ்சா, ஆமென் ஆவியில நிரம்ப முடிஞ்சா, அந்நிய பாஷைகளை பேச முடிஞ்சா, ஓ எஸ் லார்ட் ரிகபாலாரா ஹந்தரே எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை எழுப்புங்க ஆண்டவரே, எங்களை எழுப்புங்கப்பா. இந்த கடைசி நாட்களுக்கு ஏற்ற ஒரு பலத்தோடு எங்களை எழுப்போ. ஓ ரிபகாலாரா ஹந்தனே ஒரு புது பலன் தேவை, ஒரு புது பலன் தேவை ஆண்டவரே. இளைஞர்கள் இளைப்படைந்து வாலிபர்கள் சோர்ந்து போகும்போது கர்த்தாவே கர்த்தருக்காய் எழும்புகிற ஒரு புது பலன் இந்த கடைசி நாட்களில் எங்களுக்கு தேவை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே எங்க பாரம் அதுதான், எங்க வாஞ்ச அதுதான், எங்க விருப்பம் அதுதான், எங்க ஏக்க அதுதான், எங்க அர்ப்பணிப்பு அதுதான், எங்க உடன்படிக்கை அதுதான். கர்த்தாவே எழும்பணும், எழும்பனப்பா, உயர எழும்பனப்பா, உயர எழும்பணும், உயர எழும்பணும். எவ்வளவு ஓடினால் இளைப்படையாத உயரத்திற்கு, எவ்வளவு நடந்தாலும் சோர்ந்து போகாத ஒரு பலனை பெற்றுக்கொண்டு எழும்ப. இந்த கடைசி நாட்களுக்கு ஏற்ற கிருபையை இந்த ராத்திரி நேரங்களுக்கு தாங்க. ஆராதிக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்க மேலும், ஆராதிக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்க மேலும், ஆமா இணைந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்க மேலும் இந்த ராத்திரி நேரம் ஒரு புதிய பல, ஒரு புதிய பல அவர்களை நிரப்புவதாக, அவர்களை நிரப்புவதாக. ஆண்டவரே எதிர்காலத்தின் நம்பிக்கையாய், எதிர்காலத்தின் தூண்களாய் ஆண்டவரே இந்த ராத்திரி நேரம் பரிசுத்த ஆவியினால் பலப்படுத்தப்படுவார்களாக, அபிஷேகிக்கப்படுவார்களாக, நிரப்பப்படுவார்களாக. ஆண்டவரே காலாட்களோடு ஓடி ஓடி இளைத்திருக்கிற வாலிப பிள்ளைகளை இந்த ராத்திரி நேரம் கர்த்தர் எழுப்பும் போது ரதங்களோடு குதிரைகளோடு ஓடுகிறதற்குள்ள பல சொல்லுங்க. ஒரு பரிசுத்தாவியின் நிறைவு, பரிசுத்தாவியின் பலன் இந்த ராத்திரி நேரம் தேவை. எழும்ப முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. ஆமென். கட்டப்பட்டிருக்கிற நிலைமைகள் இயேசுவின் நாமத்திலே ஆமென் உடைக்கப்படுவதாக. நுகங்கள் முறிக்கட்டும், நுகங்கள் முறிந்து போகட்டும், நுகங்கள் முறிந்து போகட்டும், கட்டுகள் கலண்டு போவதாக. அன்றைக்கு ராத்திரி நேரம் சிறைச்சாலையிலே பேதுருவை தட்டி எழுப்பி ஆமே அவன் கைகளில் இருக்கிற விலங்குகள் கலந்து அவன் மறுபடியும் எழுந்ததை போல ஒரு தலைமுறை மறுபடியும் கர்த்தருக்காய் எழும்பட்டும். கைகளில் இருக்கிற சங்கிலிகள், கைகளில் இருக்கிற கட்டுகள் இந்த ராத்திரி நேரம் விழுந்து போகட்டும், இந்த ராத்திரி நேரம் கலந்து போகட்டும். எழும்புகிறதற்கு தடையாயிருக்கிற, எழும்புகிறதற்கு தடையாயிருக்கிற, எழும்புகிறதற்கு தடையாயிருக்கிற, ஊழிய செய்கிறதற்கு தடையாயிருக்கிற, பரிசுத்த வாழ்க்கை வாழ தடையாயிருக்கிற, கட்டு வைத்திருக்கிற எல்லா சங்கிலிகள் இந்த ராத்திரி நேரம் விழுந்து போவதாக இயேசுவின் நாமத்தில். சொல்லுங்க. கர்த்தாவே நாங்க மறுபடியும் எழும்பணும். என் கைகளில் இருந்து ஆமீன் சாபம் என்கிற சங்கிலிகள் முறிந்து விழட்டும், பாவம் என்கிற சங்கிலிகள் முறிந்து விழட்டும். இந்த ராத்திரி நேரம் ஆண்டவரே விடுதலையாக்கப்படுகிற ராத்திரி நேரமா இருக்கட்டும். ஆமென், ஆமென். எழுப்புதலுக்கு தடையா இருக்கிற ஆமென் பிரதானமான காரணங்களில் ஒன்று
அன்றைக்கு பேதுருவின் கைகளில் விலங்கிடப்பட்டிருந்தது. ஆமென். பேதுருவின் கை, ஆமென், ஊழிய செய்ய வேண்டிய கை, பலத்த கிரியைகளை தேவனுக்காய் செய்ய வேண்டிய கை. நீங்க வேதத்துல அப்போஸ்தலர் நடபடிகளை படிப்பீர்களானால், ஆமென், தேவாலயத்தின் வாசலிலே பிச்சை கேட்டவனை தூக்கிவிட்ட கரங்கள், ஆமென், தபித்தாலே எழுந்திரு என்று சொல்லி மரித்தோரை, ஆமென், உயிரோடு எழுப்பின கரம், தேவனுக்கென்று பலத்த அற்புதங்களை செய்த கரம், ஆமென், சமாரியாவின் பட்டணத்திலே அநேகரை பரிசுத்த ஆவியினால், ஆமென், நிரப்புகிறதற்கு அநேகர் மேல் வைக்கப்பட்ட கரம், இன்றைக்கு சிறைச்சாலையில கட்டப்பட்ட நிலையில இருந்தபோது அன்றைக்கு தேவதூதன் அந்த ராத்திரி நேரம் தட்டி எழுப்பினத போல இன்றைக்கு வாலிபர்களை தட்டி எழுப்புகிற ராத்திரி நேரமா இருக்கட்டும். நீ இணைந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் உன்னை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த ஆராதனையில ஆமென், கர்த்தர் உன்னை இணைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த ராத்திரி நேரம் உன் கைகளில் இருந்து, ஆமென், கட்டுகள் எல்லாம் விழுந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால. ராத்திரி நேரமா இருக்கட்டும், ஒரு ராத்திரி நேரம், ஆமென், பேதுரு அவனுக்கு இருந்த ஊழியம், அவனை கர்த்தர் அழைத்த அழைப்பு, இவைகளுக்கெல்லாம் தடையாய் அவன் சிறையிருப்புக்குள்ள, சிறையிருப்பினுடைய ஒரு அடையாளம், அவன் கைகள் விலங்கிடப்பட்டிருந்தது. உன் கரம் கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்ய வேண்டிய கரம். சிம்சோனுடைய கரம், அவன் தேவன் அவனை அழைக்கும் போதே பெலிஸ்தியரிடத்திலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படி அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அபிஷேகத்தின் கரம். ஆனா இன்னைக்கு சிம்சோனுடைய நிலைமை, 2 தூண்களுக்கு நடுவாக அவன் கைகள், அவன் கட்டப்பட்டிருந்தது, மாவரைத்து கொண்டிருந்தான். ஒரு நாளில் அவன் கழுதையில் இருக்கிற தாடை எழும்ப கொண்டு 1000 பெலிஸ்தியர்களை கொண்டான். ஆமென். பெரிய பெரிய ரட்சிப்ப தேவனுக்குன்னு செஞ்சான். அவன் தேசத்தின் நிலை கதவுகள் எல்லாம் அவன் ஒரு மனிதனா கைகள்ல பெயர்த்து சுமந்து கொண்டு போனான். ஆனா இன்னைக்கு கைகள் கட்டப்பட்டிருந்ததை போல இன்னைக்கு நம்முடைய கைகள் விலங்குகளால் கட்டப்பட்டிருக்கிறது. மரித்தோரை உயிரோடு எழுப்பின கரம், ஆனா இன்னைக்கு கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு ஒரு ராத்திரி நேரம் தேவன் அவனை சந்திக்கிற நேரமா இருந்தது. மறுபடியும் அவன் வாழ்க்கையை கர்த்தர் தொடுகிற நேரமா இருந்தது. சிம்சோன் கேட்டது போல எத்தனை பேர் கேட்கிறீங்க, ஆண்டவரே, ஒரு விஷயம், இந்த ராத்திரி நேரம் என் கையை விடுதலையாக்குங்கப்பா. ஒரு தேவனோடு உள்ள சந்திப்பு, நான் இருக்கிற இடத்துல, நான் இருக்கிற அறையில, நான் செபிக்கிற இடத்துல இந்த ராத்திரி நேரம் என்ன சந்திக்கட்டும்னு சொல்லுங்க. தொடுமென் ஆண்டவரே, தொடுமென் வாழ்வினையே, இயேசுவே உம்மை போ என்னை மாற்றுமே. நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க. தொடுமென் ஆண்டவரே, வாழ்க்கையப்பா, தோடுமென் வாழ்வினையே, இயேசுவே உம்மை போ மாற வேண்டுமே. உங்க வாழ்க்கைய கர்த்தர் அழைத்திருக்கிறதற்கு, உங்க கரத்தை கர்த்தர் பிடித்திருக்கிறதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இது தேவனை பிடிக்க வேண்டிய கை. இந்த கை ஒரு நாள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது தேவனுக்கு சித்தம் இல்லை. ஒரே ராத்திரி கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்தான். அவன் வந்து நின்ற உடனே முதல்ல சம்பவித்தது,
அவன் கைகளில் இருக்கிற அவன் சங்கிலிகள் விழுந்து போயிற்று. இந்த ராத்திரி நேரம் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற நேரமாய், கர்த்தர் நம்மோடு பேசுகிற நேரமாய், கர்த்தர் நம்மை விடுவிக்கிற ராத்திரி நேரமா இருக்கட்டும். கை வச்சு சொல்லுங்க, எங்களோடு பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்கப்பா. இந்த ராத்திரி நேரம் நாங்கள் விடுவிக்கப்படுகிற ராத்திரி நேரமா மாறட்ட ஆண்டவரே. உம்மை அறிந்து கொள்ளாத நாட்கள் வீணானதே. ஆண்டவரே, என் காலங்கள் எல்லாம் கடந்து போகுது. நான் எழும்புகிறதற்கு கர்த்தர் கொடுக்கிற தருணங்கள் எல்லாம் ஆண்டவரே நான் வேஸ்ட் பண்ணி, ஆண்டவரே நான் இப்போ இருக்கிற நிலை, காலங்கள் எல்லாம் கடந்து போன நிலையில் இருக்கிறேன். ஆனாலும் சிம்சோன் ஜெபித்தது போல சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் என்னை எழுப்பி விடுங்கப்பா. காலங்கள் கடந்து போனதே செய்யா, உம்மை அறிந்து கொள்ளாத வாழ்க்கை வீணானதே, உம்மை புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணானதே. ஆண்டவரே சொல்லுங்க, இனி நான் உம்மை விட மாட்டேன். இன்னைக்கு என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிற ராத்திரி நேரமா கர்த்தர் என்னோடு எனக்கு இடைபடுங்க. ஆண்டவரே என்னோடு பேசுங்க. என் வாழ்க்கையில் தொடர்ந்து முடிய நாம மகிமைப்படட்டும். இந்த கரம் எப்போதும் தேவனை பிடிக்கிற கரமாய், தேவனுக்காய் பலத்த காரியங்களை நடப்பிக்கிற கரமா இருக்கட்டும். உடைய நாம மகிமைப்படட்டும். துதிகன மகிமை நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Thank you so much.